வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்யூஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா C++லேருந்து மல்டிபிள் இன்கிரிடியன்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மல்டிபிள் இன்கிரிடியன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸை ஒரு கிளாஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இன்கிரிட் பண்ணுறது தான் மல்டிபிள் இன்கிரிடியன்ட்ஸ்னு சொல்லுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு பேஸ் கிளாஸ் நம்ம வந்து எழுதியிருப்போம். நார்மலாக இந்த பேஸ் கிளாஸை நான் வேறு ஒரு கிளாஸுக்கு இன்கிரிட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே எழுதுகிற டேட்டா மெம்பர்ஸாக இருக்கட்டும் அல்லது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பப்ளிக்குள்ளே தான் எழுதணும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து எழுதியிருக்கோம். சேம் இதே போல் இன்னொரு பேஸ் கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். ஸோ அதுவுமே நம்ம வந்து பப்ளிக்லேயே நம்ம வந்து எழுதியிருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரைவ்டு கிளாஸ் நான் வந்து எழுதுகிறேன். இந்த டெரைவ்டு கிளாஸ்க்கு வந்து பேஸ் கிளாஸ் 1 பேஸ் கிளாஸ் 2 இந்த ரெண்டு கிளாஸுமே நான் இதுக்கு வந்து இன்கிரீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே நமக்கு வந்து எப்போதும் இருக்கிறது மாதிரி வந்து பப்ளிக்கில் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு வந்து இருக்கும். இப்போ பேஸ் கிளாஸ் 1 அப்படிங்கிறத இந்த டெரைவ்டு கிளாஸோடைய பப்ளிக்கு நான் வந்து இன்கிரீட் பண்ணியிருக்கேன். அப்படி இன்கிரீட் பண்ணும்போது பேஸ் கிளாஸில் இருக்கிற பப்ளிக்கில் இருக்கிறது எனக்கு டெரைவ்டு கிளாஸில் பப்ளிக்கில் இருக்கிறதா நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் பேஸ் கிளாஸ் 2வையும் நான் வந்துட்டு இந்த டெரைவ்டு கிளாஸோடைய பப்ளிக்கு நான் வந்துட்டு இன்கிரீட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பேஸ் கிளாஸ் 2ல் பப்ளிக்கில் இருக்கிறது இந்த டெரைவ்டு கிளாஸோடைய பப்ளிக்கில் இருக்கிறது மாதிரி நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது நான் வந்து மெயின் நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த மெயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து டெரைவ்டு கிளாஸ்க்கு மட்டும் நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா பேஸ் கிளாஸில் 1ல் இருக்கிறதையும் நான் கொண்டு வந்துட்டு டெரைவ்டு கிளாஸில் வச்சுட்டேன். பேஸ் கிளாஸ் 2ல் இருக்கிறதையும் கொண்டு வந்து நான் வந்து டெரைவ்டு கிளாஸில் வச்சுட்டேன். ஸோ அப்போ இந்த டெரைவ்டு கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் வந்துட்டு டெரைவ்டு கிளாஸில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ் அண்டு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். மெயின் 1ல் இருக்கிறது, அதாவது பேஸ் கிளாஸ் 1ல் இருக்கிறதையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். பேஸ் கிளாஸ் 2ல் இருக்கிறதையும் நம்மளால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் லைவாக பார்த்தலாம் வாங்க. ஸோ பிளாங்காக நான் வந்து ஒரு எடிட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து எழுதுகிறேன். இந்த ஆட் அப்படின்ற கிளாஸில் பப்ளிக் பார்ட்டில் இன்டிஜரில் a, b அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிட்டு ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளரேஷன் பண்ணுறேன். அதே போல் இது ஆட் என்ற கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஆட் ரீட் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். சேம் அதே போல் ஆட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த கிளாஸில் நான் வந்துட்டு ஆட் ரீட் ஆட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த 2 ஃபங்க்ஷன்ஸுக்கு டெஃபினேஷன் நான் வந்துட்டு கிளாஸ்க்கு வெளியில் நான் வந்து எழுதுகிறேன். கிளாஸ்க்கு வெளியில் எழுதும்போது ரிட்டன் டைப், கிளாஸோடைய நேம், ஸ்கோப், ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், ஃபங்க்ஷன் நேம். ரீட் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஏபிக்கு வேல்யூஸ் வந்து யூசர் இருந்துட்டு கெட் பண்ணிக்கலாம். சிஇன்ல ஏபி. ஸோ அதே போல் வந்துட்டு ஆட் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். a + b. ஸோ அடுத்தது நான் வந்துட்டு சப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் நான் வந்து எழுதிக்கிறேன். இந்த கிளாஸில் பப்ளிக்கில் இன்டிஜரில் c, d அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். வாய்டில் சப் ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளாஸ்க்குள்ளேயே நான் வந்து டெஃபினேஷன் எழுதிக்கிறேன். சி அவுட்டில் enter the values c and d அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது சிஇன்ல சி டி ரெண்டுத்துக்கும் வேல்யூஸ் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் சேம் அதே போல் சப் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இதில் சி அவுட்டில் வேல்யூஸை நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். c - d. இப்போ 2 கிளாஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். நான் இதில் வந்து 3ஆவதாக இன்னொரு கிளாஸ் நான் வந்து எழுதுகிறேன். அந்த கிளாஸ்க்கு நேம் வந்து அரித் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த அரித் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் அப்படிங்கிற கிளாஸை இன்கிரீட் பண்ணுறேன். இந்த அரித் அப்படின்ற கிளாஸ்க்கு பப்ளிக் விசிபிலிட்டி மோடோட நான் ஆட்ன்ற கிளாஸை நான் வந்துட்டு இன்கிரீட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது சப்ன்ற கிளாஸையும் நான் இதுக்கு இன்கிரீட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு கமா நான் வந்து கொடுத்துட்டு
ஸோ பப்ளிக் விசிபிலிட்டி மோடில் இந்த சப் அப்படின்ற கிளாஸையும் நான் வந்து இன்க்ரீட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரே நேரத்தில் நம்ம வந்துட்டு 2 கிளாஸை ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸ்க்கு நம்ம வந்து இன்க்ரீட் பண்ணியிருக்கோம். இதில் நான் வந்துட்டு ஜஸ்ட் வாய்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதிக்கிறேன். இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் சி அவுட்டில் /n/t நியூ லைனுக்கு /t ஒரு டேப் உள்ளே தள்ளி பிரிண்ட் பண்ணுறதுக்காக arith ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் போல் நான் வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து மெயினில் இந்த arith அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு மட்டும் நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்துட்டு எல்லா இதையுமே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நான் ஆட்ன்ற கிளாஸில் இருக்கிற அந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு அக்சஸ் பண்ணுறேன். அதே போல் இதே ஆப்ஜெக்ட் வச்சு ஆட்ன்ற கிளாஸில் இருக்கிற பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ணுறேன். சேம் இதே ஆப்ஜெக்டை வச்சு நான் சப் அப்படின்ற கிளாஸில் இருக்கிற ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து அக்சஸ் பண்ணுறேன். இதே ஆப்ஜெக்ட் வச்சு சப்ன்ற கிளாஸில் இருக்கிற பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணால் நமக்கு வந்து அக்சஸ் ஆகும், எரர் எதுவுமே சொல்லாது, ரன் ஆகும். இப்போ நாம் இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் எனக்கு எதுவுமே சொல்லலை, ரன் ஆகுது. அதாவது arith அப்படின்ற ஆப்ஜெக்டை வச்சு ஆட்ன்ற கிளாஸில் இருக்கிற ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கால் ஆகிருக்கு. ஸோ 5 3 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஆட் பண்ணி எனக்கு வந்து ஆன்சர் வந்து பிரிண்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே arith அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு சப்ன்ற கிளாஸில் இருக்கிற ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு வேல்யூஸ் நான் வந்து கொடுக்குறேன். என்னால் வந்துட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.